ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நல்லா செம்ம டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக என்ன பொரியல்னா வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து கழுவிட்டு ஒரு நல்ல துணி, காட்டன் துணியில் நல்லா அந்த ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஈரத்தோடு நம்ம கட் பண்ணோம்னா வெண்டைக்காய் வந்து குழகுழன்னு இருக்கும். அதனால் நல்லா கழுவிட்டு 2 தண்ணியில் நல்லா கழுவிட்டு அந்த முழுசாக இருக்கும் போதே ஒரு நல்ல துணி வந்து காட்டன் துணியில் நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். வெண்டைக்காய்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக நல்லா டேஸ்டியாக செய்ய போகிறோம். ஹெல்த்தியானதும் கூட. இது பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போலேருந்தே குழந்தைங்களுக்கு வெண்டைக்காய் கொடுத்திங்கன்னா அந்த பிரெயின் மூளைக்கு ரொம்ப நல்லது. வெண்டைக்காய் வந்து மூளைக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் இதில் இருக்க அந்த குழகுழப்பு வந்து நம்ம அந்த கால் வலி, முட்டி கை இதெல்லாம் முட்டி வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போயே குழந்தைங்க வந்து இப்போயே வலிக்குதுன்றாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அந்த மூட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அந்த வலியெலாம் வராது. கால் வலி, கை வலி அதெல்லாம் வராது. நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் வந்து ஸ்டவ்வில் கடாயை வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சா வெண்டைக்காய் போட்டுடலாம். வெண்டைக்காய் வந்து நம்ம தனியாக தான் போட்டு வதக்கணும். வதக்கிட்டு தான் அப்புறம் செய்யணும். நம்ம எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் வெண்டைக்காய் வந்து ஃபஸ்ட்டு வதக்கிடணும். வெண்டைக்காய் தீயக்கூடாது, நல்லா வதக்கிக்கணும். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுருக்கேன். இந்த குழகுழப்பு இல்லாமல் நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் சீக்கிரம் வதங்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். வெண்டைக்காய் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம சால்ட்டு போட்டோம்னா நல்லா சீக்கிரம் வதங்கிடும். அந்த குழகுழப்புலாம் இல்லாமல் சீக்கிரம் வதங்கிடும். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வெண்டைக்காயில் சால்ட்டு போட்டு வதக்குறேன். நம்ம இப்போ உப்பு போட்டு வதக்கிறதுனால நம்ம பொரியல் செய்யும்போது உப்பு பார்த்து தான் போடணும். இதை மறந்துட்டு அப்புறமா நம்ம நிறையா போடக்கூடாது, பார்த்து தான் போடணும். வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நல்லா துவலை இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். வெண்டைக்காய் வந்து உடையாது. நம்ம சால்ட்டு போட்டு வதக்கிறதுல உடையாது. அப்படியே நம்ம கட் பண்ணி போட்ட மாதிரியே அப்படியே இருக்குது. பாருங்கள், நல்லா சூப்பராக வதங்கியிருக்கு. இப்போது வெண்டைக்காய் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு இதே கடாயில் வெண்டைக்காய் வறுத்துக்கலாம். ஸோ வெண்டைக்காய் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே வானலில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதுக்கு கடுகுலாம் போட்டு தாளிக்க தேவையில்ல. நம்ம டைரெக்டாக வந்து வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். நான் வந்து ஒரு 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு, போட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா துவலை வதக்கிக்கலாம். ஒரு 4-5 பல் பூண்டும் கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன், போட்டு வதக்கிக்கலாம். பூண்டு வந்து நான் லைட்டாக ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன். அந்த இடிக்கிற கல்லால் லைட்டாக ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டோட ஃப்ளேவர்லாம் வந்து இந்த வெண்டைக்காய் பொரியலில் இறங்கிடும். நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம முழுசாக போட்டால் அந்த அளவுக்கு வந்து பூண்டில் இருக்க அந்த எசன்ஸ்லாம் இறங்காது. அப்படியே முழுசாக தான் இருக்குமே தவிர நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டுடலாம். முழுசாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒன்றும் பாதியமாக தட்டி போடும்போது நம்ம செய்கிற டிஷ்ஷில் அந்த பூண்டோட சாறு வந்து இறங்கிடும். அந்த வாசனை வந்து இறங்கிடும். நம்ம செய்கிற டிஷ்ஷே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே லைட்டாக வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன். பூண்டு வெங்காயமும் நல்லா வதக்கிட்டேன். இப்போது நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காய் வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக வெங்காயத்தை கூட லைட்டாக வதக்கிக்கலாம்.
வெண்டைக்காய் வதங்கும் போது சால்ட்டு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ வந்து 1/4 டீஸ்பூனில் கம்மியாக 1/4 டீஸ்பூனில் பாதி போட்டுக்கலாம். போட்டுட்டு சால்ட்டு போட்டுட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1.25 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தண்ணி வந்து நம்ம லைட்டாக தெளிச்சிக்கலாம், ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளிச்சிக்கணும். ஒரு 2 கை அளவுக்கு தெளிச்சிருக்கேன். 2 கைனா கொஞ்சம் கொஞ்சம் தான். எல்லாத்தையும் அப்படியே கிளறி விட்டுடலாம். இந்த உப்பு காரம் இந்த பூண்டு ஃப்ளேவர் எல்லாம் வந்து அந்த வெண்டைக்காயில் இறங்கணும். நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு மேலே தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த தண்ணி வற்றவும் வெண்டைக்காய் வேகவும் கரெக்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த வெண்டைக்காய் பொரியல். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் இந்த வெண்டைக்காய் பொரியல். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மேலே தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம தண்ணியும் அதிகம் ஊற்றலை, எண்ணெயிலே வேக வச்சுருக்கோம். நம்ம சும்மா லைட்டாக ஒரு 2 கை தெளித்தோம், ரொம்ப இல்லை. 2 கைனா நிறைய இல்லை, லைட்டாக தெளித்தோம், அவ்வளோதான். சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். குழந்தைங்களுக்கு வந்து இதை மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிட்ருவாங்க. சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாம் கம்மன்னு வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.